சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார். வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதன் பிறகு மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த 15 தினங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு விசித்திரமான கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுதுங்க. சற்றேறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 8 கிரகங்களினுடைய அந்த அமைப்புகள் ஒன்று சேர்கிறது. இல்லை, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் சூரிய பகவான், சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், அப்புறம் புத பகவான் இல்லைங்களா, இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரமும் இருக்குது. கூடுதலாக சந்திரனும் அதே இடத்துல வந்து இருக்கார். அதனுடைய நேர் சரியாக சமசப்தமத்தில் ஒரே கோட்டில் கேதுவும் வராரு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிரகங்கள், குரு நீங்களாக எல்லா கிரகத்தினுடைய சேர்க்கையும் ஒரே நேர்கோட்டில் வருது. இது 15 நாட்கள் அப்படியே இருக்குது. இந்த சந்திரன் மட்டும் அப்படியே விலகி மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் தேதி அவர் வந்து அந்த சிம்மத்தில் வரும்போது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் மறுபடியும் வருது. அன்றைய தினம் கிரகணம் வேற வருது. இந்த 3ஆம் தேதி கிரகணம், சந்திர கிரகணம் வருது. எப்படியான ஒரு அமைப்பு சேருகிறது. இந்த கிரக சஞ்சாரத்தினாலே, இந்த கிரக நிலைகளினாலே சில பேருக்கு சில மாற்றங்கள், சில உயர்வுகள், சில வகையான தாழ்வுகள், சில பேருக்கு நல்ல யோகங்கள், சில பேருக்கு சில பணத்திலே சில விரயங்கள், அதே மாதிரி சில பேருக்கு பல நன்மைகளும், சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் ஏற்படுது. இதில் முக்கியமாக காற்றினுடைய ராசியில் இதில் எல்லாமே சேருகிறது. முதல்ல காற்று ராசியில் தான் அதிகமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஏற்படுது. இது கேது கிரஸ்தமாக வரக்கூடியது. அது வந்து ஃபைரி சைன், இது ஏரி சைன், அது ஃபைரி சைன். அதனால் காற்று சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி நெருப்பு சார்ந்த சில விஷயங்களினாலே சில உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த 15 நாட்கள் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. இதில் சில வகையில் பல நன்மைகளும் நமக்கு ஏற்படுது. கும்பராசிங்கிறதுனால காலப்புருட தத்துவத்தில் சில பேருக்கு 9, 11, 5 அதுமாரி நல்ல இடத்துல இருந்தால் அவங்களுக்கு சில குபேர யோகத்தையும் தருது. ஒரு சில பேருக்கு சில விரயங்களையும் தருது. அது என்னென்ன பலன் நமக்கு இருக்குது, எப்படி நம்ம அதுலேருந்து வழிபாடு செய்யணும், என்ன செய்யணும், இந்த சமயத்தில் எப்படிலாம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். மிதுன ராசியாகிய உங்களுக்கு இந்த சேர்க்கையினால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்ப்போம். இந்த சேர்க்கைங்கிறது 9ஆம் பாவத்தில் சேருது. 9ஆம் பாவங்கிறது அற்புதமான ஒரு காலம். இதில் என்னென்னா, அவங்க ஜென்மத்தில் உட்காந்துருக்கிற குரு வேற அவரை சைடு கண்ணில் பார்க்குறாரு. அதுக்கு பேர் விசேஷ பார்வை. 9ஆம் பார்வையை பார்க்கறது விசேஷ பார்வை குரு. அதனால் ஜென்ம குரு வனவாசம், அந்த வனவாசத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையே இந்த சேர்க்கை ஏற்படுத்தும். அதனால் வந்து பல நாள் கழித்து ரிலீஸ் ஆக வேண்டியவனுக்கு சிறப்பு நன்னடத்தை காரணமாக உனக்கு இன்றே விடுதலை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுமோ, அது மாதிரி இன்னும் 2-3 வருஷம் இருக்குப்பா உனக்கு வனவாசம்னு சொன்னவனுக்கு காலநிலை கருதி உனக்கு இன்றைக்கே உனக்கு வனவாசம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி டக்குன்னு அவருக்கு நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் கிராண்டட் பண்ண போகிறாரு. அதனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள், கடன் நிவர்த்தியாகும். ரொம்ப வருடமாக கடன் இருந்தால் கூட அந்த கடன்லாம் இப்போ போயிடும், எல்லாமே நிவர்த்தியாகும். ஒரு சிலருக்கு இந்த கடன் அடைச்சிட்டு புதிய கடன் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். என்ன சாமி கடன் போகுதுன்றீங்க, கடன் வருதுன்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கடன் அப்படிங்கிறது பொதுவாகவே நல்லது. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தாலே கடன் தான். அதற்கு தேவக்கடன் அப்படின்னு பேர். முதல் கடன் தேவக்கடன். அடுத்து இந்த உலகத்திற்கு நம்மளை தந்த அம்மா, அப்பா முதலியவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அதற்கு பிதுர்கடன் அப்படின்னு பேர். அதுபோக இங்கே இருக்கக்கூடிய காலத்திலே நாம் வந்து பஞ்சபூதங்களையும் அனுபவிக்கிறோம். நிலத்தை அனுபவிக்கிறோம், நீரை அனுபவிக்கிறோம், காற்றை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா, நெருப்பை அனுபவிக்கிறோம், ஆகாசத்தை அனுபவிக்கிறோம். இதனால் பூத கடன் அப்படின்னு பேர் அதுக்கு. அடுத்து இது மாதிரி ஒரு கடன் இருக்குது. அதுக்கப்புறம் ரிஷிகள் செய்திருக்கக்கூடிய பல விஷயங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் அதற்கு ரிஷி கடன். நன்மையில் செய்யக்கூடிய பல மனிதர்களுக்கு நாம் கடன்பட்டு இருக்கிறோம், அதற்கு மனுஷ கடன் அப்படின்னு பேர். இந்த 5 கடன் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் பிறந்தாலே வந்து விடுகிறது. அதனால் கடன் பட்டு தான் நாம் இருக்கோம். அந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பெரியவங்களுக்கு அமாவாசையில் வந்து பித்ரு தர்ப்பணம் செய்கிறது, முக்கியமான நாட்களில் வீட்டில் யாகங்களை எல்லாம் செய்கிறது, அதுமாரி நிறைய விஷயங்கள் இதில் பொதிந்து இருக்குது.
அதனால் கடன்படுவது தப்பா நல்லதாங்கிறதுலாம் அடுத்த விஷயம். மிதுன ராசிக்காரங்களுக்கு கடன் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு வரப்பிரசாதமாக அமையுது. அதனால் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இது வந்து நல்ல கடனாக குறைந்த வட்டியிலே கிடைக்கக்கூடிய ஒரு வரனாக கூட இருக்கலாம். ஏன் சாமி திரும்ப திரும்ப அதே கடன் கடன் அறச்சொல்லாக சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். எதுக்கு சொல்கிறேங்கிறதையும் சொல்கிறேன். 9ஆம் இடத்திலே 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் உட்கார்றாரு. அதை குரு பார்க்குறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, குருவினுடைய பார்வை பிறக்கிறதுனால உங்களுக்கு சாதகமானபடியே கடன் கிடைக்கும். பழைய கடன் இருந்ததுன்னா அந்த கடன் குறையும், வட்டிகள் குறையும், நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும், அபிவிருத்தியான பல நன்மைகள் நடக்கும். முக்கியமாக படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும். ஏன்னா இப்போ வரக்கூடிய காலம் பொது தேர்வுகள் ஆரம்பிக்கக்கூடிய காலம். படிக்கிற மாணவர்களுக்கு மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பொது தேர்வுகள் ஆரம்பிக்க போகுது. அதனால் நல்ல படிப்புகள் வரக்கூடிய காலம். முக்கியமாக இந்த காலத்தில் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் வந்து மிதுன ராசிக்காரங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிறதான ஒரு அற்புதமான மந்திரம். இதை எழுதியது யார் அப்படின்னா குமரகுரு சுவாமிகள். அவர் எழுதிய அந்த தமிழ் பதிகம். இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணுங்க. அருமையான அந்த மந்திரம் சொற்கள் கொண்டது. இதை பாராயணம் செய்தாங்கன்னாலே நல்ல படிப்பு, ஞானம், அபிவிருத்திகள், குடும்பத்திலே நல்ல சந்தோஷம் கிடைக்கும். பொதுவாக மிதுன ராசிக்காரங்க இந்த காலத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வது, வில்வ இலையினாலே அர்ச்சனை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். சிவாய நமः.